வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் சுண்டல். நம்ம டெய்லி ஒரு கிரெயின் சுண்டலாக பார்த்து போர் அடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு வித்தியாசமாக ஒரு புது டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இப்போ ஒரு கார்னை ஃபுல்லாக வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அதை உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பெருங்காயம் தேவையான அளவு, இஞ்சி பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டது, கேரட், துருவிய கேரட், கருவேப்பிலை. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அதனால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக போட தேவைன்னா ஒரு சால்ட் உப்பு மேலே தூவிக்கலாம். ஸோ இதுக்கு தேங்காய் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் மாங்காவும் கேரட்டும் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவியை இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்டதெல்லாம் தாளித்து எடுத்துச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா தாளிச்சாச்சு. இது கூடவே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க கார்னை சேர்த்துடலாம். கார்ன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். துருவிய கேரட், பொடிதாக நறுக்கிய மாங்காய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரிட்டு சுண்டலை நம்ம நைவேத்தியமாக பிரசாதமாக படைச்சிடலாம். இன்றைக்கி விஷயம் என்னென்னா, நம்ம நைவேத்தியமாக படைக்கிறதுனால நான் இதில் சோம்பு தூள் ஆட் பண்ணல. சோம்பு தூள் போட்டால் இதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால் சோம்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதில் சாப்பிட்லாம். இப்போ நான் நைவேத்தியமாக படைக்கிறதுனால நான் வெறும் சீரகம் மட்டும் வச்சு தாளிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு கார்ன் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு புதுமையான ரெசிபியாக கூட சொல்லலாம். பட் என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி இது கருப்பு கவுனி அரிசி. நம்ம எல்லாமே இப்போது பழைய காலங்களுக்கு யூஸ் பண்ண ரைஸுக்கு போயிட்டுருக்கோம். எல்லா மில்லட் வகையுமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரோக்கிய நலனை தேடி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. இது அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண அரிசி மட்டும்தான். ஒரு கதையும் இருக்குது இதுக்கு. ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண அரிசி, மற்றவங்க யாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது லீவர் ப்ராப்ளம், ஸ்டமக் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸுக்குமே இது ரொம்ப நல்ல அரிசி. நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதும் கூட. ப்ளஸ் இதில் ஒரு வித்தியாசமான புட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துடலாம். நான் இப்போ இதில் 1 கப்பு கவுனி அரிசிக்கு
ஒரு கப்லேருந்து கொஞ்சம் கூடவாகவே நான் வந்து தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பனக்கற்கண்டை போட்டு இதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. பனக்கருப்பட்டியோட டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது, பனக்கற்கண்டோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற 3/4 கப்பே போதும். இது ஏன்னா நிறைய ஸ்வீட் பிடிக்காது இது. ஸோ அதனால் பனக்கற்கண்டு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துக்கோங்க. நான் இதில் இந்த அளவுக்கே தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு எவ்வளோ கப் இருக்கோ அந்த அளவுக்கு இதை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். வாசனைக்கு வந்து ஏலக்காய் தூள் ப்ளஸ் இது வந்து நெய்யில் வந்து பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி கேஷ்யூ நட்டு போடலாம். பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது சீக்கிரமாகவே வேகக்கூடிய பொருள் தான் இது. 45 மினிட்ஸில் ஊற வச்சா போதும். இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு 1 to 2 hours ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் இதை ஸ்டீம் பாயில் தான் நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு இட்லி பானையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேன்லேயே வந்து இதை சூடு பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து வடிகட்டிலே வந்து போட்டு எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலையும் தண்ணி பரவட்டும் அப்படின்றதுக்காக இதில் வடிகட்டியில் போட்டு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து நம்ம இட்லி தட்டிலையோ இல்லை இடியாப்ப பானையிலையோ போட்டு கூட நம்ம தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தேவைப்படும். ஸோ இப்போ இதை நான் மூடி வச்சுட்டேன். அது ஆன பிறகு வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாக வேக வச்சுருக்கேன். இது நம்ம சாப்பாடு வடிக்கிற பதத்துக்கு அது நல்லா வெந்துடணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்டீம்லேயே பாயில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நம்ம ரைஸ் போட்டு வேக வச்சு நம்ம வடித்தாலுமே வந்து அது ஒரு மாதிரி குழஞ்ச பதமாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாக பதம் கிடைக்காது. ஸோ அதனால் அது 2-3 வாட்டி நான் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் தான் இந்த சிஸ்டம் இந்த மாதிரி ஸ்டீம் பாயில் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இதை இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஊற வைக்கும் போதே நான் 45 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிட்டோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிலே வச்சு ஸ்டீம் பாயில் பண்ணிக்கணும். இதில் ஒரு துணி மாதிரி கட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டீம் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அரிசி நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன்லேருந்து நம்மளோட ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பனக்கற்கண்டு எடுத்திருக்கேன். அது நமக்கு எவ்வளோ தேவையோ அது பனக்கற்கண்டு ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் தேங்காய் பூவும் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புட்டு வந்து என்னோடய ஃபேவரட். இப்போ இதை பார்க்குற உங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இது மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக கொஞ்சம் நெய் விட்டுட்டு கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இனிமேல் இது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு புட்டு செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நவராத்திரியில் நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவாடா? திங்கட்கிழமையான இன்று சரஸ்வதியின் 3வது நாள், நவராத்திரியின் 9வது நாள். 9வது நாளான நிறைவான நாள் அன்று நம்மளோட நெய்வேத்தியம் வித்தியாசமான சுவையுடனும் ஆரோக்கியமான நெய்வேத்தியமாக கார்ன் சுண்டல் கருப்பு கவுனி அரிசி புட்டு இதை நெய்வேத்தியமாக படித்து 3 அம்பாள்களின் அருளையும் நம்ம பெற்று நவராத்திரியை சந்தோஷமான நாளாக கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.